ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் Django மாடல்ஸ். இதனைத் தொடர்ந்து Django ORM, அதற்கப்புறம் இந்த Django ORM யூஸ் பண்ணி எப்படி நம்ம டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ணிட்டு இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு ஓன் Django மாடல்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அதில் எப்படி டேட்டா போஸ்ட் பண்ணுறது Django யூஸ் பண்ணி அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். கடைசியாக Django மாடல்ஸில் உள்ள டேட்டாபேஸ் ரிலேஷன்ஷிப்பை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட், வாட் இஸ் Django மாடல் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஒரு Djangoவில் உள்ள ஒரு மாடல் என்பது பைத்தான் ப்ரோக்ராம் மூலமா சிம்பிளிஃபைடு வேல ஒரு டேட்டாபேஸில் உள்ள ஒரு டேபிளை கிரியேட் பண்றதுக்கு நாம யூஸ் பண்ற மெத்தட் தான் Django மாடல். அதாவது டேட்டாபேஸ் டேபிள் ஸ்கீமாவை நாம பைத்தான் கிளாஸ் மூலமா கம்ப்ளீட்டா டிஃபைன் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டாபேஸ் டேபிள்ல உள்ள ஒவ்வொரு காலத்தையும் பைத்தான் கிளாஸ்ல உள்ள அட்ரிபியூட்ஸ் மூலமா டிஃபைன் பண்ணிக்க முடியும். அதாவது காலம் நேம், டேட்டா டைப், கான்ஸ்ட்ரைன்ட் இது போன்ற டேபிள் ஸ்கீமா டெஃபினிஷன்ஸ் எல்லாத்தையும் நம்மளால பைத்தான் அட்ரிபியூட்ஸ் மூலமா டிஃபைன் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள், இ-காமர்ஸ் வெப்சைட்டை எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த சீரீஸ் ஃபுல்லா நம்ம இ-காமர்ஸ் வெப்சைட் எப்படி பில்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதுல இ-காமர்ஸ் வெப்சைட்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸை ஹோல்ட் பண்றதுக்கு ப்ராடக்ட் டேபிள் நமக்கு தேவைப்படும். இதை கிரியேட் பண்றதுக்கு Django மாடல் ப்ராடக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபீல்ட்ஸ், அதாவது அட்ரிபியூட்ஸ், இதை ஃபீல்ட்ஸ்னு சொல்லிக்கலாம். நேம், ப்ரைஸ், ஸ்டாக் இது போன்ற ஃபீல்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணிட்டு நாம மைக்ரேஷன் கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணினால் Django ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த டேபிளை டேட்டாபேஸில் கிரியேட் பண்ணிடும். Django மாடல்ஸ் பைத்தான் கிளாஸை யூஸ் பண்ணி மட்டும்தான் கிரியேட் பண்ண முடியும். பைத்தான் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட், வாட் இஸ் ORM? ORM மீன்ஸ் ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பர். Django இந்த ஓன் ORM பில்டிங்காக ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ORM யூஸ் பண்ணி நாம டேட்டாபேஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும், அதுவும் பைத்தான் கோடை யூஸ் பண்ணி. இதற்காக நாம எதுவும் SQL கோட் ரைட் பண்ண தேவையில்லை. அந்த SQL Django ORM ரைட் பண்ணிக்கும். லெகசி வெப்சைட் டெவலப்மெண்ட்ல ரா SQL யூஸ் பண்ணி தான் டேட்டாபேஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. இப்போ உள்ள மாடர்ன் வெப் டெவலப்மெண்ட்ல ORM யூஸ் பண்ணி தான் மோஸ்டா வெப்சைட் கூட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துடலாம். ஸோ லெகசி வேல ரா SQL இப்படி தான் இருக்கும். ஒரு டேட்டாபேஸ்ல இருந்து டேபிள் எடுத்துட்டு வரதுக்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம், வேர் கண்டிஷன்ல பிரைஸ் greater than 1000 அது போல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுவே மாடர்ன் வெப்சைட் டெவலப்மெண்ட்ல ORM யூஸ் பண்ணி ப்ராடக்ட் டாட் ஆப்ஜெக்ட் டாட் ஃபில்டர் பிரைஸ் greater than equal அப்படின்னு கொடுத்துட்டா நமக்கு அந்த டேபிளில் உள்ள டேட்டா எடுத்துட்டு வரும். Django ORM யூஸ் பண்றதுனால சில அட்வான்டேஜஸ் நமக்கு இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா வெரி ஈஸி டு ரைட் கோட். செகண்ட் அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளீனாக இருக்கும். SQLனா கொஞ்சம் லென்த்தியாக போகும். தேர்ட் அட்வான்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூர். அதாவது இந்த ORM SQL கொரி இன்ஜெக்ஷன் ப்ரொடெக்ஷன் நமக்கு கொடுக்குது. இந்த SQL கொரி இன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லா வெப்சைட்டுக்கும் வரக்கூடிய ஒரு காமன் அட்டாக். அடுத்து நம்ம இ-காமர்ஸ் வெப்சைட்டுக்கு தேவையான ப்ராடக்ட் Django மாடல் கிரியேட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி டேட்டாபேஸ் செட்டப்ஸ், அதாவது செட்டிங்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். அதுக்கு settings.py ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா டெம்ப்ளேட் கீழே டேட்டாபேஸ்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு செட்டிங்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜின் வந்து SQLite 3 யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபைல் எங்கே கிரியேட் ஆகும் என்று பார்த்தீங்கன்னா பேஸ்டர் அதில் db.sqlite 3 அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் நமக்கு கிரியேட் ஆகும். ஸோ அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராஜெக்ட் ரூட் ஃபோல்டர் கீழே கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அது கிளியரா விசிபிள் பண்றதுக்கு ஃபோல்டரை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு db.sqlite 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிருக்கு. இதுதான் நம்ம ப்ராஜெக்ட்கான டேட்டாபேஸ். இந்த SQLite 3 வந்து பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கிற ஒரு டேட்டாபேஸ். இது வந்து ஒரு ஃபைல் போல ஆக்ட் ஆகும். ஸோ அதனால ஈஸியா நம்மளுடைய ப்ராஜெக்ட்ல பிளேஸ் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நம்ம ப்ரொடக்ஷன் போகும்போது PostgreSQL ஆர் MySQL அது போன்ற டேட்டாபேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நான் இந்த ஃபைலை வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ண உடனே நமக்கு இப்படி தான் விசிபிள் ஆகும். எந்த ஒரு டேபிளும் இல்லை, எம்டி டேட்டாபேஸ் ஃபைல் தான் கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, நீங்க இதை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இது ஓப்பன் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ எக்ஸ்டென்ஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க வந்து SQLite அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ண உடனே இங்க SQLite வியூவர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இங்க இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ திரும்ப ஃபோல்டர் எக்ஸ்ப்ளோரர் வந்துக்கோங்க. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா db.sqlite கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இது ஓப்பன் ஆகும். ஸோ இன்கேஸ் இந்த ஃபைல் உங்களுக்கு கிரியேட் ஆகலைன்னா நீங்கள் ரன் சர்வர் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மைக்ரேஷன் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணாலும் உங்களுக்கு இந்த டேட்டாபேஸ் ஃபைல் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இங்கே எம்டி டேட்டாபேஸ் ஃபைல் தான் இருக்கு. Django வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ டிஃபைன் டேபிள்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க.
ஃபார் டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்காக. ஸோ அதை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு இங்கே கமாண்ட் ப்ராம்ப்டில் ப்ராஜெக்டோட ரூட் ஃபோல்டர் வந்து நேவிகேட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இங்கே வந்து பைத்தான் ஸ்பேஸ் மேனேஜ் ஸ்டார்ட் பை மைக்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுங்க. ஸோ என்ட்ரு கொடுத்த உடனே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சில மைக்ரேஷன் கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். விச் மீன்ஸ் நமக்கு வந்து டிஃபால்ட் ஜாங்கோ டிஃபால்ட் டேபிள்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகிடுச்சு. ஆனால் இங்கே நமக்கு இன்னும் அப்டேட் ஆகலை. இந்த ரெஃப்ரெஷ் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ பண்ண உடனே நமக்கு எல்லா டேபிளும் வந்து இங்கே நமக்கு கிரியேட் ஆகிருக்கும். அடுத்து நம்ம இ-காமர்ஸ் வெப்சைட்டுக்கு தேவையான ஜாங்கோ ப்ராடக்ட் மாடல் வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் ஃபோல்டர் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் அதுக்கப்புறம் இந்த ஆப் ஃபோல்டர் வந்து செட்டப் பண்ணுறதுக்கு நான் ப்ரீவியஸாக வீடியோ போட்டிருக்கேன், அதை வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் ஃபோல்டரில் மாடல் ஃபைலில் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மாடல்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்மளால் கிளாஸ் மாடியூல் தான் வந்து ஜாங்கோ மாடல்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியும். அதனால கிளாஸ் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் டைப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி மாடல்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாடல்ஸ் வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு இதில் மாடல்ஸ் கிளாஸ் இருக்கும், அதை இன்ஹெரிட் பண்ணிக்கிறேன். இன்ஹெரிட் பண்ணிவிட்டு கிளாஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு டேபிளில் இருக்கிற ஒவ்வொரு காலமும் இங்கே தான் நம்ம வந்து டிஃபைன் பண்ண போகிறோம் அட்ரிபியூட்ஸாக. இப்போ நம்மளுடைய ப்ராடக்ட் டேபிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேம் காலம் தேவைப்படும். அதுக்கப்புறம் ப்ரைஸ் காலம் வந்து நமக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன், ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் காலம் நமக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் கடைசியாக எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறதுக்கான காலம் நமக்கு தேவை. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்ரிபியூட்ஸாக டிஃபைன் பண்ணுவோம். பட் இதுக்கான ஸ்கீமா டெஃபினிஷன் வந்து நம்ம பார்த்துடலாம். அது வந்து இங்கே மாடல்ஸில் வந்து ஃபீல்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபீல்ட்ஸ் வந்து நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே வந்து மாடல்ஸ் டாட் சார் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நேம் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சார் ஃபீல்ட் போதுமாக இருக்கும். இதில் வேலிடேஷன் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். மேக்ஸ் லென்த் 200 கேரக்டர்ஸ் வரைக்கும் நம்ம இந்த நேம் காலமில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே போனால் டேட்டாபேஸ் கன்ஸ்ட்ரைன் வந்து நமக்கு எரர் த்ரோ பண்ணும், அலோவ் பண்ணாது ஸ்டோர் பண்ணுறதுக்கு. அடுத்து ப்ரைஸ் மாடல்ஸ் டாட் டெசிமல் ஃபீல்ட். ப்ரைஸ் வந்து டெசிமல்லையும் இருக்கும். ஸோ அதனால் டெசிமல் ஃபீல்டு வந்து நான் வந்து இங்கே டிஃபைன் பண்ணிக்கிறேன். மேக்ஸ் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா 10 டிஜிட். அதுக்கு மேலே மேக்ஸிமம் ஒரு ப்ரைஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் டெசிமல் பிளேசஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் வந்து 2 டெசிமல் பிளேசஸ் வந்து அலோவ் பண்ணும். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனுக்கு வந்து மாடல்ஸ் டாட் டெக்ஸ்ட் ஃபீல்டு வந்து நான் கொடுக்குறேன். ஸோ டெக்ஸ்ட் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா லென்த் நம்ம வந்து செட் பண்ணலாம். பட் எவ்வளோ வேணால் டிஸ்கிரிப்ஷன் டைப் பண்ணுறது போல் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பிளாங்க் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுக்குறேன். அதாவது இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டை வந்து நமக்கு எம்டியாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளாங்க் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுக்குறேன். அடுத்து இந்த ஸ்டாக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டிஜர் தான் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ அதனால் மாடல்ஸ் டாட் இன்டிஜர் ஃபீல்டுன்னு இருக்கு, அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு டிஃபால்ட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு இன்கேஸ் வந்து ஸ்டாக் இல்லைனா 0ன்னு ஆட்டோமேட்டிக்காக வந்து டேட்டாபேஸில் அப்டேட் பண்ணிக்கும். இப்போ வந்து நம்ம கிளாஸ் அட்ரிபியூட்ஸ் எல்லாமே இங்கே வந்து டிஃபைன் பண்ணிட்டோம். இப்போ கீழே வந்து நம்ம ஒரு தண்டர் மெத்தடு வந்து, அதாவது டிஸ்பிளே மெத்தட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து டெஃப் __ str கொடுத்துட்டு இது நமக்கு தேவையில்லை. இங்கே வந்து செல்ஃப் டாட் நேம் வந்து நான் கொடுக்குறேன். அதாவது டேபிள் இருக்கிற ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் வந்து என்ன டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். இன்னும் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். செல்ஃப் டாட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். பட் என்னோட இந்த கேஸ்க்கு வந்து இதுவே போதும், செல்ஃப் டாட் நேமே போதும். ஸோ நான் அதோட கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நாம் ஒரு ஜாங்கோ மாடலை சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஜாங்கோ மாடல் வந்து டேட்டாபேஸில் டேபிளாக கிரியேட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரன் பண்ண மாதிரி மைக்ரேட் கமெண்ட்டாக ரன் பண்ணணும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் மாடல். இந்த கஸ்டம் மாடலுக்கான ஸ்கீமா ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக் மைக்ரேஷன் சொல்லிட்டு ஒரு கமெண்ட் இருக்குது, அது நம்ம இங்கே ரன் பண்ணணும். பட் இந்த கமெண்ட் வந்து நம்ம டிஃபால்ட் டேபிள்ஸ்க்கு வந்து ரன் பண்ணல. ஏன்னா இந்த மேக் மைக்ரேஷன் வந்து ஆல்ரெடி ஜாங்கோ பேக்கேஜில் இன்க்ளூட் ஆயிருக்கும். ஸோ அதனால நம்ம அதை ரன் பண்ண தேவையில்லை. பட் நம்மளுடைய கஸ்டம் மாடலுக்கு அது நம்ம ரன் பண்ணி ஆகும். python.manage.py மேக் மைக்ரேஷன் டைப் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மைக்ரேஷன் ஃபைல் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ அது இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன் ஃபோல்டருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேம் தான் இங்கே ஆல்ரெடி கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கான டெஃபினேஷன் இருக்கும். இது ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப எசென்சியல் கிடையாது. ஸோ அதனால் நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பட் இன்னும் வந்து நமக்கு டேபிள் கிரியேட் ஆகுது. அதுக்கு வந்து இந்த மைக்ரேட் கமாண்ட் வந்து நம்ம இப்போ ரன் பண்ணணும்.
மைக்ரேட் கொடுக்குறேன். ஸோ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இந்த அப்ளையிங் ப்ராடக்ட்ஸ் ஓகேன்னு வந்துருச்சு. விச் மீன்ஸ் நம்ம போயிட்டு டேட்டாபேஸில் இதை செக் பண்ணலாம். செக் பண்ணும்போது நமக்கு ப்ராடக்ட்ஸ் _ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா எதுவும் இல்லை. அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம எப்படி ஒரு டேபிளில் ஜாங்கோ யூஸ் பண்ணி டேட்டாவை வந்து போஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, அடுத்து நம்ம எப்படி டேட்டா டேபிளுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நம்ம 2 வழியாக நம்ம போஸ்ட் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜாங்கோ செல், அதுக்கப்புறம் ஜாங்கோ அட்மின் பேனல் மூலமாகவும் நம்ம டேட்டாவை போஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப கன்வீனியன்ட் வந்து ஜாங்கோ அட்மின் பேனல் தான். பட் இந்த வீடியோவில் நம்ம ஜாங்கோ செல் மூலமாக எப்படி போஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துடலாம். அடுத்த வீடியோவில் ஜாங்கோ அட்மின் பேனல் மூலமாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பைத்தான் manage.py ஸ்பேஸ் ஷெல் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ என்டர் கொடுத்தோடனே ஒரு இன்பில்ட் ஷெல் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ப்ராடக்ட்ஸ் டாட் மாடல்ஸ் இம்போர்ட் நாம் கிரியேட் பண்ண ப்ராடக்ட் மாடல். ஓகே, இம்போர்ட் பண்ணிட்டேன். கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா நமக்கு எந்த எரரும் த்ரோ பண்ணலாம். நாம் என்டர் பண்ண ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். ஸோ அடுத்து வந்து p = ப்ராடக்ட், அதுதான் நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன டேட்டா வந்து போஸ்ட் பண்ண போகிறோமோ அதை வந்து டைப் பண்ணிக்கலாம். நேம் = லேப்டாப், ப்ரைஸ் 75,000, ப்ரிஸ்கிரிப்ஷன் கேமிங் லேப்டாப், ஸ்டாக் 10ன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு க்ளோஸ் parenthesis கொடுத்துக்கிறேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஃபீல்ட் நேம் மறந்துச்சுன்னா இங்கே ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ எரர் த்ரோ பண்ணுது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபீல்ட்ஸ் நேம் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து தப்பாக கொடுத்துருக்கேன். ஸோ அதனால தான் எரர் த்ரோ பண்ணுது. ஸோ அந்த லைன் வந்து காப்பி பண்ணிக்கிறேன், பேஸ்ட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ என்டர் கொடுக்கும்போது எனக்கு எந்த எரரும் த்ரோ பண்ணல. ஸோ இட் மீன்ஸ் இப்போ வந்து நம்மளுடைய டேட்டா வந்து சேவ் பண்ணிக்கலாம். p.save ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணால் நமக்கு வந்து டேட்டா வந்து ஸ்டோர் ஆகிடுச்சு டேபிளில். அது வந்து ரெஃப்ரெஷ் பண்ணால் நமக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டோர் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து எப்படி வந்து டேபிளில் இருக்கிற டேட்டா வந்து ரிட்ரைவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு நாம் இம்போர்ட் பண்ண ப்ராடக்ட் டாட் ஆப்ஜெக்ட் டாட் ஆல் ஃபங்க்ஷன் மூலமாக டேட்டா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு query செட் மூலமாக நமக்கு ரிட்டர்ன் ஆகுது லேப்டாப் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அடுத்து எப்படி டேபிள் இருக்கிற டேட்டா வந்து ஃபில்டர் பண்ணிட்டு நம்ம ரிட்ரைவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ அதுக்கு ப்ராடக்ட் வழக்கம் போல் டைப் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் டாட் ஃபில்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். அதில் ப்ரைஸ் __greater than = 50,000 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுக்கும்போது நமக்கு அந்த லேப்டாப் கார்டு வந்து நமக்கு ரிட்ரைவ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் எப்படி ஒரு பர்டிகுலர் ரெக்கார்டை வந்து எப்படி நம்ம கெட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதுக்கு ப்ராடக்ட் ஆப்ஜெக்ட் டாட் கெட் மெத்தட் யூஸ் பண்ணிவிட்டு ஐடி = 1 க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிசிட்டாக கிரியேட் ஆகிருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸில் அவைலபிளாக இருக்குது. கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ கொடுக்கும்போது நமக்கு ப்ராடக்ட் லேப்டாப் வந்துடுச்சு. ஓகே, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு query செட்டை தான் வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இந்த டேபிளில் இருக்கிற டேட்டாவை வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஸ்டாக் வந்து 10ன்னு இருக்குது. அதை நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். b.stock = 8ன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு b.save கொடுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம பண்ண சேஞ்சஸ் வந்து அப்டேட் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி சேவ் கொடுக்குறதுக்கு முன்னாடி ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ டேட்டா எதுவும் ஆகலை. ஸோ இப்போ நான் இது சேவ் கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ என்டர் கொடுத்தோடனே நமக்கு டேட்டா அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ ரன் பண்ணோடனே நமக்கு 8ன்னு மாறிடுச்சு. அடுத்து வந்து இன்கேஸ் வந்து இந்த ரெக்கார்டு வந்து நம்ம டெலீட் பண்ணலாம். b.delete அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த ரெக்கார்டு வந்து நமக்கு டெலீட் ஆகிடும். பட் நான் வந்து டெலீட் பண்ண போகிறதில்ல. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்லை யூஸ் பண்ணிட்டு நம்ம டேட்டா அப்டேட் பண்ணுறது, சேஞ்சஸ் எல்லாமே பண்ணலாம். பட் இது வந்து ஒரு கன்வீனியன்ட் வே கிடையாது. பட் நம்ம வந்து அட்மின் பேனல் இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம அட்மின் பேனல் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து நம்ம ஜாங்கோ மாடல்ஸோட ரிலேஷன்ஷிப் பார்த்துடலாம். ஜாங்கோ மாடல் ரிலேஷன்ஷிப் 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த 3 டைப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1-to-1 ரிலேஷன்ஷிப், many-to-one ரிலேஷன்ஷிப், many-to-many ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப் ஓவர்வியூ நம்ம டீட்டெயில்டாக பார்த்துடலாம். அண்ட் ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் வேணா ஃபியூச்சர் வீடியோஸில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணலாம். கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ 1-to-1 ரிலேஷன்ஷிப் பார்த்துடலாம். 1-to-1 ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் பர்சன் டீட்டெயில்ஸ், அவங்களோட பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் ரியல் டைம் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு பர்சன் டீட்டெயில்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 யூசர்ஸ் இருக்காங்க.
அடுத்து ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் இருக்கு. அந்த 3 யூசருக்கான பாஸ்போர்ட் இருக்கு. ஸோ இதில் லாஸ்ட் காலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் டேபிள், அதுக்கப்புறம் இந்த பாஸ்போர்ட் டேபிளை லிங்க் பண்ணுற காலம் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூசர் ஓகே ஜான் பாஸ்போர்ட் ஐடி 101 வந்து ஹோல்ட் பண்ணுறாரு. ஓகே அதாவது யூஎஸ் பாஸ்போர்ட். அடுத்து செகண்ட் யூசர் வந்து பார்த்தீங்கன்னா கனடா பாஸ்போர்ட்டை வந்து ஹோல்ட் பண்ணுறாரு. தேர்ட் யூசர் யூகே பாஸ்போர்ட்டை ஹோல்ட் பண்ணுறாரு. ஸோ இப்படி தான் வந்து இது லிங்க் ஆயிருக்கு. ஜேங்கோ மாடலுக்கான கோட் பார்த்துடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்சன் மாடல் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த். ஓகே உங்களுக்கு என்னெல்லாம் ஃபீல்ட்ஸ் வருமோ நம்ம அதை கிரியேட் பண்ணிக்கலாம் இங்கே. அதே போல் பாஸ்போர்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாஸ்போர்ட் நம்பர், கண்ட்ரி, இஷ்யூ டேட், எக்ஸ்பிரேஷன் டேட் அது போல் எல்லா டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் வந்து பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு இருக்குது. இந்த ஃபீல்டு தான் வந்து லிங்கிங் ஃபீல்டு. ஓகே அதாவது பாஸ்போர்ட் மாடலையும் பர்சன் மாடலையும் லிங்க் பண்ணுற ஃபீல்டு. ஓகே இதில் பார்த்தீங்கன்னா பர்சன் ஈக்குவல் டு மாடல் டாட் 1-to-1 ஃபீல்டுன்னு சொல்லிட்டு பர்சன் மாடலை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஆன் டெலிட் மாடல்ஸ் டாட் கேஸ்கேடுன்னு இருக்கு. இந்த பேராமீட்டர் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ யூசர் 1 நம்ம டெலிட் பண்ணா அவருக்கான பாஸ்போர்ட் டீடைலும் ஆட்டோமேட்டிக்கா டெலிட் ஆயிடும். அதுதான் இந்த மாடல் ஸ்டார்ட் கேஸ்கேட். அடுத்து பிரைமரி கீ ஈக்குவல் ட்ரூ, அதாவது பர்சன் டேபிள்ல இருக்கிற பிரைமரி கீயை பாஸ்போர்ட் டேபிளுக்கு பிரைமரி கீயா யூஸ் பண்றதுக்கு இந்த ஆர்குமெண்ட் யூஸ் பண்றோம். அடுத்த ரிலேஷன்ஷிப் நம்ம பார்க்க போகிறது மெனி டு ஒன் ரிலேஷன்ஷிப். இதுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிளாக இ-காமர்ஸ் வெப்சைட்டில் இருக்கிற கஸ்டமர்ஸ், அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆர்டர்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இங்கே கஸ்டமர் டீட்டெயில் லெஃப்ட் டேபிளில் இருக்குது, ஆர்டர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து ரைட் டேபிளில் இருக்குது. இந்த 2 டேபிளையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக ரைட் சைடில் இருக்கிற கஸ்டமர் ஐடி ஃபாரின் கீ அந்த காலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 டேபிளையும் லிங்க் பண்ணுது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வந்து 3 ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காரு. செகண்ட் கஸ்டமர் ஒரு ஆர்டரும், தேர்ட் கஸ்டமர் ஒரு ஆர்டரும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி வந்து நம்ம ஜாங்கோ மாடலில் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது கோடு மூலமாக பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் மாடல். இதில் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், கஸ்டமரோட டீடைல் ஃபீல்ட்ஸ் வந்து இங்கே இருக்கு. அதுவே ஆர்டர்ஸ் டேபிளில் ஆர்டர் டேட், டோட்டல் அமௌண்ட் ஃபீல்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்டர்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஸ்டேட், அதுக்கப்புறம் டோட்டல் அமௌண்ட், இந்த ஃபீல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ்க்கான ஃபீல்ட்ஸ். அதுக்கப்புறம் தேர்ட் ஃபீல்டு வந்து கஸ்டமர் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கஸ்டமர் மாடலையும் ஆர்டர் மாடலையும் கனெக்ட் பண்ணுற ஃபீல்டு. கஸ்டமர் ஈக்குவல் டு மாடல் டாட் ஃபாரின் கீ, அதில் கஸ்டமரோட கஸ்டமர் மாடல் ஃபர்ஸ்ட் நம்ம மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆன் டெலிட் மாடல்ஸ் டாட் கேஸ்கேட். ஓகே இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கஸ்டமர் 1 டீடைல்ஸ் வந்து நம்ம டெலிட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அவங்களுடைய ஆர்டர்ஸும் வந்து ஆர்டர்ஸ் டீடைலும் டெலிட் ஆகிடும். இன் கேஸ் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு உங்களுக்கு அந்த டீடைல்ஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா இங்கே ஆன் டெலிட் ஈக்குவல் டு மாடல்ஸ் டாட் நல்லுன்னு ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரிலேட்டட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ். இந்த ரிலேட்டட் நேம் யூஸ் பண்ணி நம்ம கோட்ல எங்கே வேணாலும் ரெஃபர் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஓகே அடுத்த ரிலேஷன்ஷிப் நாம் பார்க்க போகிறது மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக ரியல் டைம் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தர் டீடைல், அதுக்கப்புறம் புக் டீடைல்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தர் டேபிள் இருக்குது, ரைட் சைடில் புக்ஸ் டேபிள் இருக்குது. இப்போ இதை லிங்க் பண்ணுறதுக்கு நமக்கு சென்டரில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் டேபிள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த ஜங்ஷன் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாங்கோ மாடல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணும். இந்த ஜங்ஷன் டேபிள் தான் நமக்கு இந்த 2 டேபிளையும் லிங்க் பண்ண போகிற ஒரு டேபிள். ஓகே இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா ஆத்தர் 1 வந்து பார்த்தீங்கன்னா புக் 101 எழுதியிருக்காரு, அதே போல் புக் 102 எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் ஆத்தர் 2 வந்து பார்த்தீங்கன்னா 101 எழுதியிருக்காரு, அது ஆத்தர் 1 கூட சேர்ந்து எழுதியிருக்காரு. ஓகே அதே போல் ஆத்தர் 3 வந்து பார்த்தீங்கன்னா புக் 103 எழுதியிருக்காரு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு மல்டிபிள் ஆத்தர் இருக்கலாம், அதே போல் ஒரு ஆத்தருக்கு மல்டிபிள் புக் இருக்கலாம். ஓகே அதனால தான் இந்த சினாரியோவுக்கு மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்து இதற்கான கோடு நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஜாங்கோ மாடல் கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தருக்கு வந்து நேம் ஃபீல்டு மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம், புக் டீட்டெயிலுக்கு டைட்டில் மட்டும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். அடுத்து ஆத்தருங்கிறது லிங்கிங் ஃபீல்ட், அதாவது மாடல் ஸ்டார்ட் மெனி டு மெனி ஃபீல்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தர் மாடலில் வந்து பேராமீட்டராக எடுத்துக்கும். இங்கே ஏன் ஆன் டெலிட் மாடல் ஸ்டார்ட் கேஸ்கேட் யூஸ் பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆத்தரை டெலிட் பண்ணால் அவர் எழுதின புக் டீட்டெயில்ஸும் டெலிட் ஆகிடும். பட் இன்னொரு ஆத்தர் அதே புக்கை எழுதியிருக்கலாம். அதே போல் வைஸ் வர்ஸா ஒரு புக்கை டெலிட் பண்ணால் மல்டிபிள் ஆத்தர் டெலிட் ஆகிருக்கும், பட் அதே ஆத்தர்ஸ் வந்து இன்னொரு புக்கையும் எழுதியிருக்கலாம். அதனால இந்த மாடல் ஸ்டார்ட் கேஸ்கேட் நம்மளால யூஸ் பண்ண முடியாது இந்த ஃபீல்டுக்கு. அதே போல் இந்த ஆத்தர்
ஃபீல்டு வந்து நம்ம இங்க ஆத்தர் டேபிளையும் மென்ஷன் பண்ணிருக்கலாம். அதாவது இந்த லிங்கிங் ஃபீல்டு ஆத்தர் வந்து நம்ம ஆத்தர் மாடல்லையும் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அதாவது வைஸ் வெர்சாவா ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அங்க ஸ்பெசிஃபை பண்ணும்போது புக் ஈக்குவல் டு மாடல் ஸ்டார்ட் மெனி டு மெனி ஃபீல்டுன்னு கொடுத்துட்டு இந்த புக் மாடலை அங்க பேராமீட்டரா பாஸ் பண்ணிக்கலாம். அதே போல இந்த சேம் கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா 1-to-1க்கும் அப்ளை ஆகும். ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா Django மாடல்ஸோட ரிலேஷன்ஷிப் நாம யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க அண்ட் subscribe to my channel. Thank you for watching this video.